எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன். ஸோ அதில் March 28 சுவிட்சர்லாந்து இருக்க ஜெனீவாவில் ஏஜிபி பிரசன்ஸ் தமிழ் ட்ரீம் நைட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கப்படுது. ஸோ இதில் கார்த்திக் தேவராஜனா நான் ஒரு பேண்ட் கூட சேர்ந்து நானும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே March 28 சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் பார்க்கறதுக்காக ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ், தேங்க்யூ. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். கர்சஸ் பேருந்து தீ விபத்து. இளைஞர் தன்னைத்தானே தீ வைத்ததால் ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணை தகவல். கர்சஸ் பேருந்து தீ விபத்து. 6 உயிரிழந்தவர்களும் 5 காயமடைந்தவர்களும் அடையாளம் காணப்பட்டனர். ஃப்ரைபூர்க் பேருந்து தீ விபத்து. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு இரங்கல். ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம். சுவிட்சர்லாந்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை என புதிய ஆய்வு. ஈரான் போர் தாக்கம். சூரிச் நிறுவனங்களில் குறைந்த வேலை நேர திட்டம் பரிசீலனை. சென்காலன் கண்டோனில் கார் கேரேஜ் உடைப்பு. 1 லட்சம் பிராங்க் மதிப்புள்ள 4 கார்கள் திருட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையே பேச்சுவார்த்தை செய்யப்பட்டுள்ள புதிய ஒப்பந்த தொகுப்பான பயலேட்ரல்ஸ் 3 தொடர்பாக வெளியான புதிய பொருளாதார ஆய்வறிக்கை கூட்டாட்சி அரசின் நிலைப்பாட்டுக்கு மாறான கருத்தை முன்வைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசு இந்த புதிய ஒப்பந்தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் முக்கியமானவை என தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இதனை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றமும் பொதுமக்களும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூட்டாட்சி கவுன்சில் வலியுறுத்துகிறது. ஆனால் அனைத்து பொருளாதார நிபுணர்களும் இந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை. இதை கருத்தில் கொண்டு தொழில் முனைவோர் இயக்கமான ஆட்டோனமி சுவிஸ் அமைப்பு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்த தொகுப்பை சுயாதீனமாக ஆய்வு செய்ய சுவிஸ் எக்கனாமிக்ஸ் என்ற ஆலோசனை நிறுவனத்திடம் ஒரு விரிவான ஆய்வை மேற்கொள்ள ஒப்படைத்தது. இந்த ஆய்வு முடிவுகள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டன. ஃப்ரைபூர்க் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளாதார நிபுணராக பணியாற்றக்கூடிய மார்க் ஷெல்கர் இந்த அறிக்கையை அறிமுகப்படுத்தினார். அவர் கூறுகையில் கூட்டாட்சி அரசாங்கம் முன்வைக்கும் கருத்துக்களோடு இந்த ஆய்வு முழுமையாக ஒத்துப்போவதில்லை என்று தெரிவித்தார். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு செய்யப்பட்டுள்ள இந்த புதிய ஒப்பந்த தொகுப்பை சுவிட்சர்லாந்து ஒப்புதல் அளிக்காமல் விட்டாலும் நாட்டின் பொருளாதார செழிப்பில் ஏற்படும் பாதிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும் என அறிக்கை கூறுகிறது. இந்த ஒப்பந்தங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் சுவிட்சர்லாந்து மக்களின் வாழ்க்கை தரத்திலும் பொருளாதார வளத்திலும் ஏற்படும் இழப்பு கிட்டத்தட்ட கணிசமற்ற அளவில் மாத்திரமே இருக்கும் என்று அறிக்கை மதிப்பிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையான உறவுகள் கடந்த பல ஆண்டுகளாக பல இருதரப்பு ஒப்பந்தங்களின் மூலம் இயங்கி வருகின்றன. பயலேட்ரல் 1 மற்றும் பயலேட்ரல் 2 எனப்படும் முன் ஒப்பந்தங்கள் வர்த்தகம், போக்குவரத்து, ஆராய்ச்சி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை உருவாக்கியுள்ளன. அதேபோல் தற்போது பேச்சுவார்த்தை செய்யப்பட்டுள்ள பயலேட்ரல்ஸ் 3 ஒப்பந்த தொகுப்பும் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்ல முயற்சியாக கருதப்படுகிறது. குறிப்பாக சந்தை அணுகல், விதிமுறை ஒத்துழைப்பு மற்றும் சில பொருளாதார துறைகளில் ஒருங்கிணைப்பு போன்ற அம்சங்கள் இதில் அடங்கும். எனினும் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்தின் அரசியல் மற்றும் பொருளாதார சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் நாட்டின் சில அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் தொடர்ந்து எழுந்து வருகிறது. புதிய ஆய்வறிக்கை வெளியானதன் மூலம் இந்த விவகாரம் குறித்து அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் விவாதம் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் காலத்தில் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றமும் பின்னர் பொதுமக்களும் இந்த ஒப்பந்தங்களை ஏற்க வேண்டுமா என்பது குறித்து முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் கர்சஸ் நகரில் பொது போக்குவரத்து பேருந்தில் ஏற்பட்ட துயரமான தீ விபத்துக்கு பிறகு ஃப்ரைபூர்க் கண்டோனல் மாநில அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. ஃப்ரைபூர்க் மாநில அரசு கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் 2026 மார்ச் 10 மாலை சுமார் 6:25 அளவில் கர்சஸ் நகரில் நிகழ்ந்த இந்த துயரமான தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடனும் உறவினர்களுடனும் தாங்கள் ஆழ்ந்த ஒற்றுமையையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற அனைவரிடமும் தங்களது எண்ணங்கள் இருப்பதாகவும் மாநில அரசு தெரிவித்தது. இந்த விபத்தானது சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் தற்போது சம்பவத்தின் காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பேருந்து தீ விபத்தில் பலர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் முன்பு தெரிவித்தனர். இவ்வாறான மிகவும் கடினமான சூழ்நிலையில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அவசர சேவை பணியாளர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்த அவசர நிலையை சமாளிக்க விரைந்து செயற்பட்ட அனைத்து பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறை செயற்பாட்டை ஃப்ரைபூர்க் மாநில அரசு பாராட்டியது. சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் கண்டோனில் அமைந்துள்ள ஒரு கார் கேரேஜ் நிலையத்தில் உடைப்பு சம்பவம் இடம்பெற்று வோக்ஸ்வேகன் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 கார்கள் திருடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் செவ்வாய் அன்று மாலை முதல் புதன்கிழமை காலை வரை இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்டாட்ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள அந்த கார் கேரேஜ் நிலையத்தின் உரிமையாளர் புதன்கிழமை காலை சுமார் 6:50 அளவில் சம்பவத்தை கவனித்தார். கேரேஜின் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள கண்ணாடி சாளரம் உடைக்கப்பட்டிருந்தது அவர் கண்டறிந்துள்ளார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அறியப்படாத நபர்கள் இரவு நேரத்தில் கேரேஜுக்குள் நுழைந்து வோக்ஸ்வேகன் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 கார்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. திருடப்பட்ட இந்த வாகனங்களில் மொத்த மதிப்பு 1,00,000 சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் கேரேஜ் கட்டிடத்துக்கும் சில 100 பிராங்க் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் செயின்ட் காலன் கண்டோனல் காவல்துறை விசாரணை ஆரம்பித்தது. திருடப்பட்ட வாகனங்களை கண்டுபிடிக்கவும் சம்பவத்தோடு தொடர்புடையவர்களை அடையாளம் காணவும் அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். இத்தகைய கார் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் சந்தேகத்துக்கிடமான தகவல்கள் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் கர்சஸ் நகரில் செவ்வாய்க்கிழமை ஒரு பொது போக்குவரத்து பேருந்தில் ஏற்பட்ட கொடிய தீ விபத்து தொடர்பான ஆரம்ப விசாரணை முடிவுகள் வெளியாகின. இந்த சம்பவம் திட்டமிட்ட செயல் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றாலும் இதற்கு எந்தவித அரசியல் அல்லது தீவிரவாத நோக்கமும் கிடையாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 2026 மார்ச் 10ஆம் தேதி மாலை இந்த துயரமான சம்பவம் நேர்ந்தது. ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் சுவிஸ் குடியுரிமை கொண்டதாக கருதப்படும் ஒரு இளைஞர் மாலை சுமார் 5:45 அளவில் டூடிங்கன் நகரில் பேருந்தில் ஏறியதாகவும் பின்னர் சுமார் 6:25 அளவில் கர்சஸ் நகரை போது தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அதன் பின் தீ வேகமாக பரவி முழு பேருந்தையும் சூழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 காயமடைந்தனர். அவர்களில் 3 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தற்போது 2 தொடர்ந்து சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் ஒருவர் அந்த இரவை வீட்டுக்கு திரும்பியுள்ளார். இதுவரை சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அந்த பிராந்தியத்திலேயே வசித்து வந்தவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது முழுமையாக நிராகரித்தது. ஆரம்ப விசாரணைகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த செயலை ஒரே நபர் தனியாக மேற்கொண்டிருக்கலாம் என்றும் அவர் பெர்ன் கண்டோனில் வசித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதேபோல அந்த நபர் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் காணாமல் போனவர் என அவரது குடும்பத்தினர் முன்பே புகார் அளித்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபூர் கண்டோனில் உள்ள கர்சஸ் நகரில் இடம்பெற்ற பேருந்து தீ விபத்துக்கு பின்னர் உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஃப்ரைபூர் கண்டோனல் காவல்துறை புதன்கிழமை உறுதிப்படுத்தியது. செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்தில் மொத்தம் 6 பேர் உயிரிழந்ததோடு 5 காயமடைந்தனர். விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பின் சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாளுக்குள் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விசாரணையின் தற்போதைய தகவல் படி இந்த சம்பவத்துக்கு காரணமாக சந்தேகிக்கப்படும் நபரும் உயிரிழந்தவர்களில் ஒருவராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் 65 வயதான சுவிஸ் குடியுரிமை கொண்ட நபர் என்றும் பெர்ன் கண்டோனில் வசித்து வந்தவர் என்றும் கூறப்படுகிறது. சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்ததும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்றும் பொது தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆரம்ப விசாரணை தகவல்களின் அடிப்படையில் அந்த நபர் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டதாகவும் அதன் பிறகு தீ வேகமாக பேருந்து முழுவதும் பரவியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் பேருந்து ஓட்டுநரும் உயிரிழந்தார். அவர் 63 வயதுடைய போர்த்துகீசிய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் ஆவார். மற்ற உயிரிழந்தவர்களில் 25 மற்றும் 39 வயதுடைய 2 பெண்களும் 16 மற்றும் 29 வயதான 2 ஆண்களும் அடங்குகின்றனர். இவர்கள் அனைவரும் சுவிஸ் குடியுரிமை கொண்டவர்களாகவும் சம்பவம் நடந்த அதே பிராந்தியத்தில் வசித்து வந்தவர்களாகவும் அறிய கிடைக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் 34 மற்றும் 61 வயதுகளையுடைய 2 ஆண்களும் 27 மற்றும் 56 வயதான 2 பெண்களும் சுவிஸ் குடியுரிமை கொண்டவர்கள். மேலும் 32 வயதுடைய கொசோவோ நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் காயமடைந்தவர்களில் அடங்குகிறார். புதன்கிழமை மாலை நிலவரப்படி 56 வயதுடைய பெண்ணும் 34 வயதுடைய ஆணும் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். மற்றவர்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவத்தின் முழுமையான பின்னணி குறித்து விசாரிக்கப்படுகிறது. அதிகாரிகள் வழங்கிய தகவல்களின்படி உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்கள் அனைவரும் கர்சஸ் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் என்பது இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். வங்கிக் கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 078 31 31 081.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் ஈரான் போரின் தாக்கம் சுவிட்சர்லாந்தின் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகளிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக சூரிச் நகரை மையமாக வைத்து செயற்படும் சில நிறுவனங்கள் பணியாளர்களை பணிநீக்கம் செய்யாமல் தற்காலிகமாக வேலை நேரத்தை குறைக்கும் குறுகிய கால வேலை திட்டம் அமுல்படுத்தும் வாய்ப்பை பரிசீலிக்கிறது. இந்த திட்டம் என்பது நிறுவனங்களில் வேலை நேரத்தை தற்காலிகமாக குறைப்பது அல்லது சில காலத்திற்கு முழுமையாக பணியை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகும். இதன் மூலம் பணியாளர்களை வேலை விடுவிக்காமல் நிறுவனங்களின் பொருளாதார அழுத்தத்தை குறைக்க முடியும். சுவிட்சர்லாந்து பயணத்துறை அமைப்பான சுவிஸ் டிராவல் அசோசியேஷனின் பேச்சாளர் எலிசா நிக்கோலஸ் ஷூட்ஸ் கூறுகையில், ஈரான் தொடர்பான போர் நிலைமை தற்போது முழு சுவிஸ் சுற்றுலாத்துறையையும் பாதிக்க தொடங்கியுள்ளது என்றார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சுற்றுலா பயணங்களை ஏற்பாடு செய்யும் டூர் நிறுவனங்களும் அந்த பிராந்தியத்துக்கு விமான சேவைகளை இயக்கும் விமான நிறுவனங்களும் இந்த சூழ்நிலையில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றார். போர் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக அந்த பகுதிகளுக்கு பயணம் செய்யும் பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் பல பயண திட்டங்கள் ரத்தாகியுள்ளன அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக சுற்றுலா மற்றும் விமான துறைகளில் வருவாய் குறைவு ஏற்படுவதால் நிறுவனங்கள் தங்களது பணியாளர் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறைந்த வேலை நேர திட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பொருளாதார சிக்கல்கள் அல்லது திடீர் சந்தை மாற்றங்கள் ஏற்பட்டால் நிறுவனங்கள் குர்சா பைட் எனப்படும் குறுகிய கால வேலை முறையை அரசு அனுமதியோடு பயன்படுத்த முடியும். இந்த முறையில் பணியாளர்களின் சம்பளத்தின் ஒரு பகுதியை வேலை இழப்பு காப்புறுதி மூலம் அரசு வழங்குகிறது. இதன் மூலம் நிறுவனங்களும் பணியாளர்களும் என இருவரும் பாதுகாக்கப்படுகின்றனர். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் அரசியல் மற்றும் ராணுவ பதட்டம் நீடித்தால் சுவிட்சர்லாந்தின் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் இதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என துறை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா மற்றும் மலைப்பகுதி விளையாட்டு ஆர்வலர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள மேஜிக் பாஸ் பயண சந்தா சேவை தற்போது தனது சேவை வலையமைப்பை மேலும் விரிவுபடுத்தி வருகிறது. வலைஸ் மற்றும் போட் கண்டோன்களில் ஏற்கனவே பிரபலமாக உள்ள இந்த ஆண்டு சந்தா திட்டம் இப்போது சூரிச், சொலத்தோன் மற்றும் ஜெனிவா பகுதிகளையும் நோக்கி தனது சேவையை விரிவாக்குகிறது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்தை தாண்டியும் சில சுற்றுலா மையங்கள் இந்த பாஸ் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரான்சில் உள்ள எவியான் மற்றும் இத்தாலியின் டொமரோஸ் சோலோ போன்ற பகுதிகளும் இப்போது இந்த சேவையின் ஒரு பகுதியாகும். மேலும் சுவிட்சர்லாந்தின் பல மலைப்பகுதி சுற்றுலா மையங்களும் இந்த வலை அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றில் கிளெவனால்ப், ஸ்டாக்ஹூட்டே, நிட்பால்டன், சாட்டல், ஹாக்ஸ்டோக்லி, ஸ்வாய்ஸ், ஹோஹே, விண்டே, சொலத்தோன், வால்பீஸ், பெர்ன் ஆகிய இடங்கள் அடங்குகின்றன. அதேபோல் பிரான்சில் உள்ள பெர்னெக்ஸ் பிரான்ஸ் மலைப்பகுதியும் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் மேஜிக் பாஸ் ஆனது தற்போது குளிர்காலத்தில் 100க்கும் மேற்பட்ட மலை விளையாட்டுகள் மற்றும் ஸ்கீ ரிசோர்ட்களுக்கு அணுகலை வழங்குகிறது. கோடை காலத்தில் 53 சுற்றுலா மற்றும் மலைப்பகுதி விளையாட்டு மையங்களை பயன்படுத்தும் வசதியும் இந்த பாஸ் மூலம் கிடைக்கிறது. மேஜிக் பாஸ் சுவிட்சர்லாந்தில் ஸ்கீ, மலையேற்றம், கேபிள் கார் பயணம் மற்றும் இயற்கை சுற்றுலா போன்றவற்றை விரும்பும் பயணிகளிடையே கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த பிரபலத்தை பெற்றுள்ளது. ஒரே ஆண்டு கட்டணத்தில் பல்வேறு மலை ரிசோர்ட்களை பயன்படுத்தும் வசதி இருப்பதால் இது உள்ளூர் மக்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் ஈர்ப்பானதாக மாறியுள்ளது. புதிய விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான பாஸ் விலைகள் மாற்றமின்றி தொடரும் என்று நிர்வாகம் தெரிவித்தது. அதன்படி ஒரு வயது வந்தவருக்கான ஆண்டு சந்தா கட்டணம் 419 சுவிஸ் பிராங்குகளாகவும் குழந்தைகளுக்கான கட்டணம் 282 சுவிஸ் பிராங்குகளாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதி சுற்றுலாவை மேலும் ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த விரிவாக்கம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் மேலும் பல மலைப்பகுதி ரிசோர்ட்கள் இந்த திட்டத்தில் இணையும் வாய்ப்பு இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸின் துணை நிறுவனமான எடில்வீஸ் விமான நிறுவனம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற அரசியல் பதட்டம் மூலம் ஓமான் நாட்டிற்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி ஓமான் நாட்டின் முக்கிய நகரங்களான மஸ்கட் மற்றும் சலாலா நோக்கி இயக்கப்பட்டு வந்த விமான சேவைகள் குறைந்தது மே மாத தொடக்கம் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை உறுதியற்றதாக இருப்பது இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் மற்றொரு விடுமுறை தலமான மாலைதீவு நோக்கி விமான சேவைகளை அதிகரிக்க எடில்வீஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி சூரிச் நகரிலிருந்து மாலைதீவு நோக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடுதல் விமான சேவை இயக்கப்படும் என்று அறிவித்தது. கடற்கரை சுற்றுலா, நீர்மூழ்கி பயணம் மற்றும் ஓய்வு விடுமுறைக்கென உலகம் முழுவதும் பிரபலமான மாலைதீவு சுவிட்சர்லாந்திலிருந்து பயணிக்கும் சுற்றுலா பயணிகளிடையே கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் பிரபலமான இடமாக மாறியுள்ளது. இதனால் அதிகரித்து வரும் பயண தேவையை கருத்தில் கொண்டு இந்த கூடுதல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக எடில்வீஸ் விமான நிறுவனம் தெரிவித்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் பதட்டம் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் மூலம் பல சர்வதேச விமான நிறுவனங்களும் தங்களது சேவைகளை மாற்றியமைக்கின்றன. இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை முன்னுரிமையாக வைத்து எடில்வீஸ் நிறுவனம் தனது சேவை திட்டங்களை மாற்றியமைத்துள்ளது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர் நிலைமையும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் மூலம் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் செயற்பட்டு வந்த தனது தூதரகத்தை தற்காலிகமாக மூடுவதாக சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. புதன்கிழமை வெளியான அறிவிப்பில் சுவிஸ் தூதுவர் மற்றும் மேலும் 5 பணியாளர்கள் பாதுகாப்பு காரணங்களால் இன்று தரை வழியாக ஈரானை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரமே தூதரகத்தில் பணியாற்றியிருந்த 4 பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது தூதரகத்தில் இருந்த அனைத்து சுவிஸ் பணியாளர்களும் வெளியேறியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலை சீராகிய பின்னர் சுவிட்சர்லாந்து தூதரக பணியாளர்கள் மீண்டும் தெஹ்ரானுக்கு திரும்புவார்கள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக ஈரானில் அமெரிக்காவின் நலன்களை பாதுகாக்கும் புரொடெக்டிங் பவர் என்ற பொறுப்பை வகித்து வருகிறது. 1980ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் நேரடி தூதரக உறவுகள் இல்லாத நிலையில் இரு நாடுகளுக்கு இடையான தகவல் தொடர்பு மற்றும் தூதரக தொடர்புகளை சுவிட்சர்லாந்தே நடுவண் நாடாக இருந்து மேற்கொள்கிறது. தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தகவல் தொடர்பு வழிகள் தொடர்ந்து செயற்பாட்டில் இருக்கும் என்று சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்தது. மேலும் ஈரானில் வாழும் அல்லது பயணம் செய்யும் அமெரிக்க குடிமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு எச்சரிக்கைகள், அவசர நிலை தகவல்கள் மற்றும் இடர் மேலாண்மை தொடர்பான அறிவிப்புகளை அமெரிக்க அதிகாரிகளின் சார்பில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவு வரும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக பல நாடுகள் தங்களது தூதரக பணியாளர்களின் பாதுகாப்பை முன்னுரிமையாக வைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தும் தனது தூதரக பணியாளர்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.